சனிக்கிழமை காலையில் உபவாச கூட்டத்தில் முதல் பாகத்தை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது பாகத்தை காலை ஆராதனையில் பார்த்தோம், ரூத்தின் சரித்திரம். இப்பொழுது மூன்றாவது ஆராதனையில், அந்த மாலை ஆராதனையில் மூன்றாவது பாகத்தை நாம் பார்க்கிறோம். முதல் ஆராதனையில், அதாவது சனிக்கிழமையில், இதெல்லாம் யூடியூப்பில் இருக்கிறது. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் த செகண்ட் பார்ட் அண்ட் திஸ் தேர்ட் பார்ட். வி ஆர் இன் மெடிடேஷன் நவ். ரூத் இப்பொழுது ஓர்பாலும் ரூத்தும் மருமகள்கள், நகோமி மாமியார். இப்பொழுது ரூத் பற்றுதலோடு விருப்பத்தோடு முழு மனதோடு கூட என்ன செய்கிறாள் என்றால் மாமியாரை பின்தொடர்ந்து வருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது மாமியார் மருமகள் என்பதல்ல. ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே, சபையிலே வருகிற விசுவாசிகள் கவனத்திற்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனம், அந்த பெண்மணி வந்தால் அவள் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஓர்பால் அவன் புருஷனோடு கூட இருக்கிறான். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்றால், அவள் போய் தன்னுடைய ஜனங்களிடத்தில் போகிறாள், தங்களுடைய தேவர்களிடத்திலே போகிறாள். ஏன்னா அது புறஜாதியிலிருந்து வந்தது, மோவாபிய ஸ்திரீ தான் இது ரெண்டு பேரும். இதில் இந்த பெண்மணி என்ன சொல்லுகிறாள் என்றால், உங்கள் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், நீ எங்கு போனாலும் நான் பின்தொடர்ந்து வருவேன் என்று சொல்லி வருகிறாள். இப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசிகள் இப்பொழுது இது மாமியாரோடு கூட மறுபடியும் வருகிறாள் என்பதல்ல. பிறந்த வீட்டை, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று ஆதியாகம புஸ்தகம் 12:1 ஆபிரகாமிடத்தை கர்த்தர் பணித்தார், அவன் புறப்பட்டு வருகிறான். இங்கே கர்த்தர்லாம் சொல்லவில்லை. ஆனால் இவன் நடந்து வருகிற பாதை என்னவென்று கேட்டால், ஒரு முறை மோவாபிலிருந்து வந்தோம். மோவாப் என்பது என்ன? அது வேசி மார்க்கத்திலிருந்து வந்த ஒரு இனம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது 1ஆவது பாகத்தில் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது 3வது பகுதியிலே, 4வது பகுதியிலே இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபையிலே வருகிற விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? உன் இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று ஆபிரகாம் இடத்தில் சொன்னதை போல் சொல்லாமல் இருந்தாலும், நம்மை வழிநடத்துகிற தேவன் என்னவென்றால், ஒவ்வொரு மனுஷ துரோகத்தின் வழியாக நாம் என்ன கடந்து வருகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனுஷ துரோகம் வருகிற பொழுது என்ன நடக்கிறது? அந்த ஜனத்தை விட்டு நாம் விலகி வருகிறோம். அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய படிப்பினை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அப்படியே கர்த்தரை பின்பற்றி வர வேண்டும். வந்தால் வந்தது தான் நம்முடைய வாழ்க்கையில். இந்த வந்தால் வந்தது தான், அதை விட்டு நாம் எங்கேயும் போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது என்பதிலே இது உறுதியாக இருக்கிறது இந்த பெண்மணி. அப்படி வருகிற ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார்? தகப்பன் வீட்டை விட்டு வருகிற ஜனங்களுக்கு யோவான் 8:44 சொல்லுகிறது, உங்கள் பிதா பிசாசாக இருக்கிறான், அவன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான், சத்தியம் இல்லை அவனிடத்தில், அவன் இச்சை நிறைவேற்றுகிறான் இருக்கிறான். நம்ம எல்லாரும் ஒரு காலத்திலே பாவம் செய்து பாவிலாய் காணப்பட்டும், அப்பொழுது அதன் பிறகு கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்வது கூட பாருங்கள், ஓர்பாலை போல சில பேர் இருப்பாங்க, தங்களுடைய நன்மைக்காக புறப்பட்டு வருவாங்க. தங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்த உடனே அதன் பிறகு போய் தங்களுடைய ஜனத்தோடு, இனத்தோடு, தங்களுடைய வழிபாட்டு தளத்தையே மாற்றி கொள்வாங்க. கேட்டால் நான் தாய் சபைக்கு போகிறேன்னுவான், ஏதாவது ஒன்று நான் இந்த சபையை சேர்ந்தேன்னுவான். ஆனால் கர்த்தருனை மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே, the Lord is leading the church into the born again experience. Once you taste the Lord, once you have tasted the goodness of the Lord, you should follow the Lord with all through your heart. இது அப்படி இல்லை. அந்த மறுபடியும் போய் விக்கிரகாராதனை போய் விடுகிறது. இதுதான் அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இதில் வயது முக்கியம் இல்லை, எவ்வளோ வருஷம் நம்ம விசுவாசின் முக்கியம் இல்லை, ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு தான் முக்கியம். ஆனால் உங்கள் இருதயம் எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டிய இருதயமாக இருக்கிறது. ஜனங்களை விட்டு கர்த்தரை பிரித்து எடுத்தார். தகப்பன் இவ்வளோத்தானா, தாய் இவ்வளோத்தானா, சொந்தம் இவ்வளோத்தானா, பந்தம் இவ்வளோத்தானா, நம் உடன்பிறப்புகள்லாம் இவ்வளோ தானா என்று நாம் தெரிகிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருகிறது அல்லவா? அதிலிருந்தே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை வேறு பிரித்து எடுத்து கொண்டு வருகிறார். ஏன் அவன் என்னை இப்படி செய்தான், இவன் ஏன் அப்படி செய்தான், அவன் ஏன் என்னை இப்படி கனப்படுத்தினவில்லை, ஏன் என்னை இப்படி கனவீனப்படுத்துகிறான், இதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. இன்று அப்படி உங்கள் மனம் கேட்கிறது என்று சொன்னால், கர்த்தங்களோடு கூட பேசுகிறார். I have chosen you, I have separated you from the fox where you tend to be with them. நீ விரும்புகிற ஜனத்திலிருந்து உன்னை பிரித்து எடுத்தேன், உன்னை கரம் பிடித்து உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிற ஜனங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், தேவ தரிசனம். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தால், கர்த்தர் தரிசனமாகிறார். அவ்வளோ சீக்கிரம் புறப்பட்டு வர முடியாது என்பது நிலைமை. ஆனால் ஏற்கனவே எல்லாம் கடந்து விட்டது. எந்த மாம மச்சான், சொந்த பந்தம், அங்காளி பங்காளி இப்போ எதுவும் ஒத்து வருகிறது இல்லை. ஏன்? திடீரென்று எல்லாம் முறுக்கி கொள்ளலாம்.
முதல்ல முறுக்குவான், அப்புறம் மறுபடியும் சறுக்குவான், அதன் பிறகு எல்லாம் சேர்ந்துருவோம். இதெல்லாம் நடந்தது தான் குடும்பத்தில் எல்லாம் பார்த்தாலும் இந்த விஷயம் வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிற தேவன். கர்த்தர் உங்களை தொட்டார், விளக்கினார், பாதுகாத்தார், ரட்சித்திருக்கிறார். உங்களை பிரித்து எடுத்து கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் அவ்வளவாய் பரிசுத்தம் பண்ணுகிறார். தேவனுடைய சமூகத்தில் வந்த இந்த பெண்மணி மாமியாரை பின்தொடர்ந்து வருகிறதை போல காணப்பட்டாலும், சபை விசுவாசி இப்பொழுது போதகனுடைய பேச்சை கேட்கிறதை போல காணப்பட்டாலும், இவன் எங்கு நடத்தப்படுகிறான் என்றால் தேவ சமூகத்துக்கு நேரே நடத்தப்படுகிறான். தகப்பன் வீட்டை விட்டு வருகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்கள், சொந்த ஜனத்தை விட்டு வெளியே வருகிறதுனால் வருகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், புதிய சிருஷ்டியாய் நீ காணப்படுகிறாய். இந்த இடத்துல இந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? போவாஸ் என்ற ஒரு பெரிய ஒரு செல்வந்தன் எலிமெலேக்கு, அதாவது தன்னுடைய மாமனாருடைய வழியில் இவன் ஒரு பெரிய போவாஸ் என்ற ஒரு பெரிய சீமான் இருக்கிறான். இவன் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த போவாஸ் எதுக்கு ஒப்பனையாய் காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த மனுஷன் கிறிஸ்துக்கு ஒப்பனையாய் காணப்படுகிறான். இது கன்னி மரியாள் வயிற்றிலே இவர் பிறக்கின்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த போவாஸ் எப்படி பிறக்கப்படுகிறார் என்றால், போவாஸ் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ராகாப் வேசி என்று ஒரு பெண்மணி இருக்கிறார் எரிகோ பட்டத்தில். வேசித்தனத்தை அரசாங்க அதிகாரத்தோடு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ப்ராஸ்டியூஷன் சென்டர் வச்சு நடத்தியிருந்தாங்க அம்மா ராகாப். அந்த பெண்மணி என்ன செய்கிறார்? தேசத்தை வேவு பார்க்க யோசுவாவும் காலேபும் போகிற பொழுது இந்த 2 ஊழியக்காரர்களுக்கும் அடைக்கல பட்டணமாய் அவள் வீடு இருக்கிறது. இந்த 2 ஊழியக்காரர்கள் எங்கே இருக்கிறாங்க? வேசியின் வீட்டில் இருக்கிறாங்க. வேசியின் வீட்டுக்கு யார் போவா? ஆம்பளைங்க எதுக்கு போவாங்கன்னு தெரியும். இந்த பெண்மணி போய் இவங்க போகிற பொழுது சொல்லுறாங்க, நாங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிற எபிரேயர், இஸ்ரவேலர், நாங்கள் இந்த தேசத்தெல்லாம் அழிக்க போகிறோம். அழிக்கிற நேரத்தில் உன் வீட்டை நாங்கள் அழிப்பதில்லை, இப்போ நீ எங்களுக்கு சகாயம் பண்ணு என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணியுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தோடு கூட நீங்கள் இணைக்கப்படுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களையும் அறியாமல் எல்லா விதமான தொடர்புகளும் உடைக்கப்படும். வேசித்தனமாக இருந்தாலும் சரி, அது பாவ சிற்றின்பமாக இருந்தாலும் சரி, அது என்ன அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, என்ன விதமான அடிமைத்தனத்தினுடைய கட்டுகள் காணப்பட்டாலும் இந்த அபிஷேகமானது நுகத்தடிகளை முறிக்கும். அப்படி இந்த பெண்மணி தொடப்படுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார்கள், யுத்தம் மும்முரமாக இருக்கிற நேரத்தில் ஒரு சிவப்பு கயிறை கட்டி வீட்டில் வாசலில் வை, ஜன்னலில் கட்டி வைத்து விடு, அந்த வீடு எனக்கு அடையாளமாக இருக்கும். இல்லாவிட்டால் எல்லா வீடும் சங்கரிக்கிற பொழுது உன் வீடும் சங்கரிக்கப்பட்டு போகும். அப்படியே இந்த பெண்மணி செய்கிறார். அந்த வீடு சங்கரிக்கப்படாமல் இந்த யுத்த காலத்திலே, யுத்த நேரத்தில் இந்த வீடு காக்கப்படுகிறது. ராகாப் ரட்சிக்கப்படுகிறாள். ரட்சிக்கப்பட்டவுடனே என்ன செய்கிறது? இந்த பெண்மணி போய் என்ன சொல்லுகிறாள்? யோசுவாவிடத்திலும் காலேபிடத்திலும் இந்த இஸ்ரவேலுக்குள்ளே தானும் வருவதாக சொல்லுகிறார். இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ அது சொல்லுகிறாங்க, உன் இனத்தார் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாரு, யாரெல்லாம் இஸ்ரவேலை தேவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த யெகோவா தேவனை பின்பற்றி இஸ்ரவேலுக்குள் வருகிறீர்களோ அவர்களெல்லாம் விட்டு விடுகிறோம், மற்றெல்லாம் சங்காரம் பண்ணுவோன்னு சொன்னது எல்லாம் ஒரு குரூப் வந்து மாறுது. அப்படி வந்து மாறுகிற பொழுது இஸ்ரவேலுக்குள்ளே ஒருவன், அவன்தான் இந்த பெண்மணியை திருமணம் செய்து கொள்ளுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இது குறித்ததான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும். இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றாலாம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்பொழுது இந்த இடத்திலே ராகாப் இடத்திலிருந்து இந்த மனுஷன் வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல தேவன் இப்படியாக இந்த சால்மோன் என்ற ஒரு மனுஷனை இந்த ராகாப் பேசி திருமணம் செய்கிறார். மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, சல்மோன் போவாஸை ராகாப்பிடத்தில் பெற்றான். ராகாப் யார்? ஆன்டி. எரிகோ பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டர் ரன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நடக்குது பாருங்கள், உங்களுக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் என்பது தேவனுடைய புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதத்திலே ஒன்று. யார் வேணால் திருமணம் செய்யலாம், ஆனால் ராகாப் திருமணம் செய்ய முடியாது. 1000 ஆண்களை பார்த்த பெண்மணி அது. ஒரு மனுஷன் ஆண்கள் என்றால் என்ன? அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறவெல்லாம் நான் உத்தம நீதிமான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு இருப்பான். முதல்ல துரோகியாக இருப்பான், பொய்யனாக இருப்பான். ஏன்னா கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணுறது அவங்க வீட்டுக்கு வருவான். ஏறத்தாழ பார்த்த ஆண்களிலே 2 பேர் தான் உத்தமர்கள், நீதிமான்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ஊழியக்காரர்கள். மற்ற எல்லாம் இவருக்கு வாடிக்கையாளர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பெண்மணி திருமணத்துக்கு சம்மதிக்கிறது என்பது மிகப்பெரிய காரியம். எப்பவுமே இந்த குற்றவாளிகளுக்கு நிறைய அறிவு இருக்கும், சமூக அறிவு இருக்கும். ஜெயிச்சு வந்தவனுக்கு கொஞ்சம் அறிவு தான் இருக்கும் வாழ்க்கையில், தோத்தவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும்.
ஆகையால் இதோடைய அறிவு, இதோடைய அனுபவம், இதோடைய பின்னணி, இதோடைய முன்னணி எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா நான் அப்படியே தனியாக இருந்துடுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அது அனுமதிக்கப்படலை. ஏன்னா வேதம் சொல்லுது தனியாக இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஏற்ற துணை நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறான். அதனால் தனித்து வாசம் செய்கிற ஜனங்கள் அதில் இருக்கிற தீமை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ராகாபிகே திருமணம் ஆகியிருக்கிறது என்று சொன்னால் தேவனை எப்படி தொட்டிருக்கிறார் பாருங்கள் அந்த பெண்மணியை. அந்த பெண்மணி தொடர்ந்து பெருசு இல்லை, யாருன்னா திருமணம் செய்யலாம். ஐயா திருமணம் செய்கிறேன், இந்த மனுஷன் யார்? சல்மோன் போவாசி ராகாபுரத்தில் பெற்றான். சல்மோன் நாளைக்கு வந்து நீ யார் தெரியுமா, உன் விஷயம்லாம் எனக்கு தெரியாது நினச்சியா, நீ யாராக்கும் நான் யாராக்கும், நான் பரிசுத்த இஸ்ரவேலன், நீயோ ஒருவன் பார்த்ததில்லை, நீ தொழிலாவே வேஸ்தனத்தை செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் வாழ்க்கை என்ன அவன் எதிர்காலம், எந்த பயம்லாம் இல்லை. அதுதான் சொல்கிறேன், விசுவாசம் பூர்ண அன்பு பயத்தை புறமே தரலாம். ஐயா என்னுடைய பாஸ்ட்டு, என்னுடைய ப்ரெசண்ட்டு, என்னோடய ஃப்யூச்சரு, நீங்கள் பாஸ்ட்டை நினைக்க ஃப்யூச்சரு இருட்டாக இருக்கும். அது நல்லா புரிந்து கொள்ளணும். ஊடகத்தின் வழியை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு விசுவாசிகளே, உங்களிடத்தில் சொல்லுகிறேன், பழையவனை ஒழிந்து போயினேன், கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது தெரிந்து கொள்ளணும். பழையன ஒழிந்தது ரூத்தினுடைய விஷயமா அதுதான். பழையன ஒழிந்து போயினேன், அவங்களுக்கு வீட்டார் இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க, வீடு இருக்கிறது, தேவர்கள் இருக்கிறாங்க, வழிபாடு ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கிறது. மோவாபியஸ்திரி, ஏன்னா ஓர்பாலுக்கு இருக்கிறப்ப எல்லாமே ரூத்துக்கும் இருக்கும். எல்லாத்தையும் விட்டு வந்தவள் தான். இங்கு போவாஸ் என்ற ஒரு புது மனிதனை பார்க்கிறாள். புது சிருஷ்டிக்கு கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். இந்த இடத்துல விதவை என்பதெல்லாம் மட்டுமல்ல, மனம் திரும்பி புது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாக இந்த பெண்மணி இங்கே காணப்படுகிறார். இந்த பெண்மணி திருமணம் செய்து கொண்டு இந்த மனுஷனை சல்மானை திருமணம் செய்து கொண்டு அவளிடத்திலே இந்த போவாஸ் என்பவன் பிறக்கிறான். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் வந்து இறங்குகிறது. இந்த ஜீனியாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்தில் இவர்கள் வருகிறார்கள். ராகாப் எனும் வேசி. கடைசியில் பார்த்தா தாவீதுடைய வம்சத்தார் ஈசாய் இப்படியே வர தாவீதுடைய கொள்ளுப்பாட்டி தான் இந்த ராகாப் வேசி. தாவீதை குறித்து காலைல பார்க்குறோம் இல்லையா, அடிக்கடி இந்த பொம்பளை வீக்னஸ் நிறைய இருக்குது. அபிஷேகம் பெற்ற மனுஷன், யுத்தத்தை செய்த மனுஷன், ஆராதிக்கிற மனுஷன், சுரமண்டலம் வாசிக்கிற மனுஷன், திடீர்னு அப்படி எட்டி பார்க்குற மனுஷன், பஸ்ஸு பால் குளிக்கிறப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மற்றவன் பொண்டாட்டியை தூக்கிறது, கரெக்ட் பண்ணுறது, அது தாவீதுக்கு ஒரு பலவீனம். அது பெண்களுக்கும் தாவீதுனா ஒரு பலவீனம். இதெல்லாம் காலையில் நம்ம தியானித்தோம், யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். இது என்னென்னா ராகாப் வந்து அதோட கொல்லு பாட்டி. அதெல்லாம் நிறைய பேர் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, இந்த ஜீன் பிரெல்ட் அப்படி தான் இருக்கும். சாலமோன் யார்? தாவீதுனுடைய மகன். இவன் 1000 மண்மனைட்டை வச்சுருந்தான். அப்பையும் கொஞ்சம் தான் பிள்ளை 16 அடி பாஞ்சிடுச்சு. இதெல்லாம் வம்சாவளியை பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி ட்ரீயில் போய் பார்த்தாக்கா ராகாப் பேசியிலேருந்து வந்தது தான் இது. அதனால் எல்லோரும் சொல்லாங்க அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை. இயேசுன்னு ரத்தம் உள்ளே வந்ததும் இந்த பழையவனை எல்லாம் ஒழிந்துடும். நோ ஜீன்ஸ், நோ குரோமோசோம்ஸ், நோ ஹெரிடிட்ரி டிசீசஸ். ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுன்னு ரத்தத்தில் பழையவனை எல்லாம் ஒழிந்து போயிடும். இல்லை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், எப்படி இந்த போவாஸ் என்பவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மனுஷன் நல்ல நிலபுலங்கள் வயல்வெளியெல்லாம் இருக்கிறான், எலிமெலக்குக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். இந்த மனுஷனை போய் சந்திக்கிறாள், அவள் வயல்வெளிக்கு போகிறாள். வயல்வெளி எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய களத்தை குறிக்கிறது. ஐயா நான் ஒரு மோவாபிய பெண் என்றெல்லாம் சொல்லவில்லை, நான் நகோமியினுடைய மருமகள் என்று சொல்லி போகிறான். இப்போ நீங்கள் யார், உங்களுடைய டைட்டில் என்ன, உங்களுடைய பின்னணி என்ன, நான் யாராக்கும், நான் என்ன மொழியை பேசுகிறேன், என் படிப்பு என்ன, என் பட்டம் என்ன, என் அந்தஸ்து என்ன, இதெல்லாம் பலிபீடத்திலே வைக்கப்படுகிற பொழுது நம்ம நல்ல பலியாய் கத்திற்கு இருக்க வேண்டும். தோல் எடுக்கப்பட வேண்டும். லேவியராகமத்திலே வாசிக்கிறோம், பலி செலுத்துகிற பொழுது என்ன செய்ய வேண்டும், அந்த ஆட்டுக்கு தோலெல்லாம் உரிச்சிடணும். தட்ஸ் ஐடென்டிட்டி. கொம்பு உயர்வு அதை எடுத்துருவாங்க, தோல் எடுத்துருவாங்க, எல்லாம் சந்து சந்தா துண்டிப்பாங்க. முதல்ல கொழுப்பையும் எடுத்துருவாங்க. எல்லாம் நம்மளுக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம பலி தான் கர்த்தருக்கு. எந்த உலக மேன்மையும், எந்த விதமான உங்களுடைய கல்வி பின்னணியும், சொத்துக்கள் பின்னணியும், இனப்ப பின்னணியும், மொழி பின்னணியும், எந்த பெருமையும் அந்த பலிபீடத்திலே வரக்கூடாது. பலியாய் நம்ம ஆரம்பிக்கப்படுகிற பொழுது பலி சுத்தமாக இருந்தால் அக்கினி வரும் வானத்திலிருந்து. இப்போ இந்த பெண்மணி போய் என்ன சொல்லுகிறார், நான் நகோமியினுடைய மருமகளாக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள். நான் யார் தெரியுமா, மோவாபி, அதெல்லாம் இல்லை. நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமாலாம் சொல்லவே கூடாது. இப்பொழுதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய அடியான், அப்படி தான் அவள் வந்து சொல்லுகிறா. இந்த இடத்துல வந்து வேலை செய்யும்படி வருகிறான். இந்த இடத்துல அந்த 3-4 அதிகாரங்களை நீங்கள் 3ஆவது அதிகாரம் வாசிக்கிற பொழுது அவள் போய் இங்கே படுக்க சொல்லுகிறா, அந்த போர்வை எடுத்து படுக்கிறா, தொடையண்டையில் உட்காருகிறா. இதெல்லாம் வந்து காதல் கவிதை மாதிரி இருக்கும். சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், போவாசுடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு.
அவங்க அம்மா வந்து திருமணமானது மிகப்பெரிய அற்புதம். போவாசினுடைய பிறப்பு அதை விட மிகப்பெரிய அற்புதம். இதெல்லாம் கிறிஸ்துக்கு ஒப்பனையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மரியாள் பரிசுத்தாவினால் கருத்தரிக்கிறாள். இந்த மனுஷியோ பரிசுத்தவானால் கருத்தரிக்கப்படுகிறாள். மரியாள் கிருபை பெற்றாள், ஆனால் இந்த பெண்மணியோ கர்த்தருடைய வார்த்தை பெற்றாள். யார்? ராகாப். மரியாள் சேர்த்து கொள்ளப்பட்டால் யோசேப்போடு, இது இனத்தோடு சேர்க்கப்படுகிறார். இவர் இஸ்ரவேல் புத்திரரிலே இவர்களும் வருகிறார்கள். இந்த ராகாப் மட்டும் வரவில்லை, ஏத்திய குலம் ஒன்று என்று இருக்கிறது. தாவீது கொன்றாரே உரியா, யார்? பத்சேபாளுடைய புருஷன். அந்த மனுஷன் ஏத்தியன். அவன் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், ஆபிரகாம் காலத்தில் சாரால் மரித்து விடுகிறார்கள். சாரால் என்றது யார்? ஆபிரகாமுடைய மனைவி. அவருக்கு கல்லறை கட்ட வேண்டும். அப்பொழுது இந்த அபிமெலேக்கிடத்தில் மிக நல்ல உறவு காணப்படுகிறது தீர்க்கதரிசியாக ஆபிரகாமுக்கு. நல்ல செல்வந்தன் சீமான். ஆனால் இந்த பெண் ஜாதியை அடக்காரனை பண்ணதுக்கு குகை கிடைக்கவில்லை. அப்பொழுது இந்த ஏத்தியர் இடத்துல போய் விலை கொடுத்து அவங்க இலவசமாக தராங்க. ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, நீங்கள் சும்மா எடுத்துக்கொள்ளுங்க, குகை தானே, அம்மாவை தானே அடக்கம் பண்ணுறீங்க, எடுத்துக்கொள்ளுங்கன்றாங்க. ஆனால் ஆபிரகாம்னு சொல்கிறார், இல்லை நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த குகையை பணம் கொடுத்து வாங்கி அடக்காரது நடக்கிறது. பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனோட வீட்டில் ஒரு இழப்பு வருகிறது. அந்த இடத்துல ஜனங்க சந்திக்கப்படுகிறாங்க. என்ன சந்திக்கப்படுகிறாங்கன்னா, ஏத்தியர் இந்த டிரான்சாக்ஷனை பார்த்து இவ்வளோ சுத்தமான ஒரு மனுஷன் நாங்கள் பார்த்ததில்லை, இஸ்ரவேல் தேவனை நாங்கள் வணங்குகிறோம், வழிபடுகிறோம். அப்படியே இஸ்ரவேலுக்குள்ளே அவங்க அப்போவே கன்வெர்ட் ஆகிட்டாங்க. இது நான் சொல்கிறது ஆதியாம் புஸ்தகத்தில். அதனால தான் ஏத்தியனாகிய உரியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏத்திய குலம் ஒன்று இருக்கிறது. ஏத்திய குலத்தில் என்ன கொஞ்சம் தான் இஸ்ரவேலுக்குள்ளே வந்துச்சு, கொஞ்சம் அப்படியே பழசாகவே இருந்துச்சு. அதனால தான் யாசா போய் ஏத்திய பெண்களை போய் திருமணம் செய்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று வாசிக்கிறோம். ஏத்திய பெண்கள் மட்டும் அவன் கல்யாணம் பண்ணல, கானானியர பெண்ணை கல்யாணம் பண்ணால், இஸ்மேல் பெண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த வம்சத்தில். அதனால் ஏத்தியரில் ஒரு குரூப் மாதிரி இருக்குது. இப்போ கன்வெர்டட் ஃப்ரம் இந்துயிசம்ன்ற மாதிரி எல்லாமே மாறலையே, கொஞ்சம் பேர் தானே மாறி இருக்கான். அதுபோல் ஏத்திய குலத்தில் கொஞ்சம் பேர் அப்படியே இருந்தாங்க, ஏத்தியர்களாகவே இருந்தாங்க. அதில் இந்த சின்ன குழு வந்து சில குடும்பங்கள் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த வம்சாவளியில் வந்தவன் தான் உரியா. வந்த உடனே இஸ்ரவேலில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்கிறாரு. தாவீதின் தலைமையில் தான் இந்த உரியாவும் பத்சேபாளுடைய திருமணம் நடைபெறுகிறது. அது பிறகு தான் இந்த பிரச்சனைலாம் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம காலில் பார்த்தோம். ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் பழையவனை ஒழிந்து போய் விட வேண்டும். பழைய ரசம் புதிய ஆசீர்வாதத்தை கெடுத்து போற்றும். பழைய நினைவுகள் உங்களுடைய புதிய ஆசீர்வாதத்தை கெடுத்து போற்றும். You need to forget the past to receive a new blessing from God today. ஏன்னா பழசெல்லாம் முந்தினவன் நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம், உனக்கு புதிய காத்தை சேர்ந்து இப்பொழுதே தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை, எதற்கு நான் இதை எடுத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்தில் தேவ சமூகத்தில் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தை விட்டார்கள், பார்வோனை விட்டார்கள், செங்கல் அடுக்கிற தொழிலை விட்டார்கள், எல்லாம் விட்டார்கள், மோசையை பின்பற்றுகிறார்கள். யோசனா அந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி செங்கடலை கடக்கிறாங்க. அதனுடைய காரியம் என்னவென்று கேட்டால், பஸ்காவை எடுத்தார்கள். மோசையின் தலைமைத்துவத்தின் பேரிலே கீழே அங்கிருந்து பஸ்காவை எடுத்தார்கள். செங்கடல் திறக்கப்படுகிறது. பஸ்கா எடுக்காதவனெல்லாம் செங்கடலிலே மாண்டு போய் விடுகிறான். அதை எகிப்தின் பார்வோனோட சேனையும். அற்புதம் நடப்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதுதான் இன்று நான் சொல்லுகிறேன். இந்த இரவு வேலையிலே அற்புதத்தின் வேலை. அதனால தான் பாருங்கள் எவ்வளோ தடைகள் வருகிறது. எங்கேயோ பறக்க வேண்டியதெல்லாம் தலை மேலே பறக்குது. ஏன் சொல்லுகிறேன்னா, உங்களுக்கு அற்புதத்தின் வேலையாக இது காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் அற்புதத்தை ருசிக்க வேண்டும். இதற்கு மனம்தான் முக்கியம், பணம் முக்கியம் அல்ல, மனம்தான். இவர்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிற பொழுது அற்புதத்தை கண்டார்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில் கண்டதில்லை. வேலை போச்சு, இடம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் இந்த தேவனை பற்றி கொள்கிறாங்க. எல்லாவற்றும் போனாலும் பரவாயில்லை. ஆனால் கர்த்தர் இவர்களை உளையான சீட்டில் தூக்கிட்டு கொண்டு வருகிறார். கரங்கள் அப்பொழுது சேரிலே கை வைக்கப்பட்ட கரம் இப்பொழுது வானத்தை நோக்கி உயர்த்தி கர்த்தாவே என்று ஆராதிக்கிற அளவுக்கு வருகிறது. அப்பொழுது வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆராதிக்கிற அளவுக்கு இவர்கள் வருகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கடைசியில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இவர்கள் கானானுக்குள் போவதற்கு முன்பு ஒரு வனாந்தத்தின் வழியே வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்கள் எகிப்துக்கு மன அளவிலே திரும்புகிறார்கள். அதுதான் சொல்ல வரேன். எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறான், திருவிந்து எடுக்கிறான், தசமம் கொடுக்குறான், காணிக்கை செலுத்துக்கிறான், ஊழியரை உபசரிக்கிறான், எல்லாம் செய்கிறான். பிரச்சனை வனாந்திரம். வாழ்க்கையில் வருகிற பொழுது திரும்பி பின்னாடி பார்க்கிறான். தாவீது குளிக்கிற ஒரு பெண்ணை பார்த்தான், வாழ்க்கையில் நாசம் வந்தது. இவன் பழைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறான். நான் அன்று எப்படி இருந்தேன்னு தெரியுமா? பழைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற பொழுதே புதிய ஆசீர்வாதம் நிலைத்திருக்க நீங்கள் நிலைத்திருக்க முடியாத ஆசீர்வாதம் இருக்கும். இந்த ஜனங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பழைய உணவை கூட விட்டுருணும். எந்த உணவு உனக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அந்த உணவை கூட அவர்கள், அந்த உணவில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வந்துச்சு. எங்களுக்கு எந்த மண்ணா பிடிக்கவில்லை,
தேவன் கொடுக்குற ஆகாரம் பிடிக்கல. காட்ஸ் சாய்ஸ் வாஸ் டிஸ்லைக்ட் பை சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். ஏன் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை? ஏன் பிடிக்கல? பழசு மனசில் உட்காந்துருக்கு, பழைய நினைவுகள் உட்கார்ந்துருக்கிறது. புதிய ஆசீர்வாதம் வருகிறது இல்லை. தேவன் சொன்ன வாக்கு தத்துவம், தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, வேதவசனம் வாசிக்க முடியல, கர்த்தர் பேசுக உணர முடியல, ரட்சிப்பின் சந்தோஷம் உணர முடியல. காரணம் என்ன? பழையவைகள் ஒழியவில்லை. இது ஒழிக்கிறது யாரு? நம்ம தான் இறங்கி யுத்தம் செய்யணும். இதான் மாற்றம் வேணும் மாற்ற வேணும்ன்றான். இவன் மாற மாட்டான். சொல்கிறாங்க இல்லையா, உங்களை சுற்றி ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் முதல் உங்கள் மனம் மாற வேண்டும். அது பழையன ஒழிந்து போயின. எனக்கு துரோகம் செய்திருக்கலாம், என்னை யாராவது திட்டி இருக்கலாம், ஏதாவது வதந்தி பரப்பி இருக்கலாம். பிதா என்னுடைய பாவத்தை மன்னித்தாரு, நான் அவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னித்து மறந்துடணும். அதை பழி வாங்கிறதுக்கு வைக்கக்கூடாது. மண்டையிலையோ மனசுலையோ செய்கையிலையோ சொற்கொல்லையோ பார்வையிலையோ வச்சுக்கிறவங்க பார்த்துக்கிறேன் நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பழையன ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேலையிலே கர்த்தவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பெண்மணி அப்படியே போய் போவாஸ் சண்டையில் போய் அமர்கிறா, படுக்கிறா, எழும்புகிறாள்ன்றான். இது வேசித்தனம் என்று நினைக்காதீங்க. இது என்னவென்று நான் சொல்லுகிறேன். இவன் கிறிஸ்துக்கு ஒப்பனையாக இருக்கிறான். கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு அவள் இணைக்கப்படுகிறான். செக்ஸ் இல்லை, அது சரீரத்தோடு இணைக்கப்படுகிறாள்னா கிறிஸ்துவின் சரீரம் சபை. அதுவரை ஜபத்துக்கு வந்துக்கிட்டு போகிறார்கள். ஃபோனில் பேசி ப்ரே பண்ணுவாங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, யூடியூப்பில் மெசேஜ் கேட்பாங்க. இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது என்னவாய் மாறுகிறீர்கள்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒப்பனையாய் காணப்படுகிறீர்கள். அதோடு மந்தை ஒன்றாய் காணப்படும். மந்தையிலே வருகிற ஆடாய் நீங்கள் இருக்கிறீர்கள், நான் மேய்ப்பனாக இருக்கிறேன். இப்பொழுது ஒரு குடும்பமாய், தேவனுடைய குடும்பமாய் காணப்படுகிறோம். அதுதான் சொல்ல வருகிற காரியம். அந்த மனுஷன் எழுப்பி சொல்லுகிறான், நாளை உன்னை நித்திய விவாகம் பண்ணுகிறேன். நீ வாலிபர் பின்னே போகவில்லை. இந்த நேரத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால், இந்த 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த போவாஸ் சொல்வார், உன்னை குறித்தும் உன்னுடைய எல்லா நடவடிக்கைகளை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அதனுடைய காரியம் என்னவென்றால், சாட்சி முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் என்ன சாட்சி இருக்கிறது? நான் அதை இழந்தேன் இதை இழந்தேன் என்பதல்ல. நான் குடித்து கொண்டு இருந்தேன், நான் புகைத்து கொண்டு இருந்தேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், அதெல்லாம் இல்லை. சாட்சி என்ன என்று கேட்டால், இவை யார் பக்கமும் போகவில்லை. அந்த நகோமியினுடைய பிள்ளைகள், எலிமெலேக்கு நகோமி தம்பதிகளுடைய பிள்ளைகளில் ஒருத்தர் திருமணம் செஞ்சால் அவன் மரித்தான், அவ்வளோதான். விதவை தானே. மோவாபே பாதி நிர்வாணமாக சுற்றுற ஊர். அங்கே ஒரு பையன் கிடைக்கலையா, ஒரு ஆண் கிடைக்கலையா? அதுதான் சாட்சி. எத்தனையோ தேசங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போனார், கொண்டு வந்தார், சுத்தமாய் கர்த்தர் காத்திருக்கிறார். அந்த தேசத்தில் இருக்கிறவனும் சொல்லுவார்கள், இந்த தேசத்தில் அங்கே போய் வந்தாலும் சொல்லுவார்கள், பரவாயில்லை பாஸ்டர் அங்கெல்லாம் போய் வந்திருக்கிறார் சந்தோஷம். சில பேர் போனால் திரும்பி வரமாட்டான். அந்த தேசத்தினுடைய மகிமையான காரியங்கள் சோதோம் கொமோரை போல் சிலர் இழுத்து கொண்டிருக்கும். தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போய்விட்டான் என்று பவுல் சொல்லுகிறார். அதுபோல் இந்த மோவாபிலே அந்த வேசித்தனம் நிறைந்த பட்டணம் தான். அந்த பட்டணத்திலே இவள் எவ்வளோ பரிசுத்தவாட்டியாக இருக்கிறாள் என்பது தான் காரியம். பாருங்க, அந்த சாட்சி யார் போய் போவாசிட்ட சொல்லுகிறது என்பதெல்லாம் இல்லை. உங்களை குறித்து ஒரு சாட்சி உலகத்திலே வந்து கொண்டு இருக்கும். அந்த சாட்சி தான் உன்னை புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கும். உங்களை குறித்து ஒரு சாட்சியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன சாட்சி? உன் சாட்சி நான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 110 சங்கீதத்தில், உங்களுடைய சாட்சியை நான் காத்து கொண்டபடியினால உம்முடைய ஞானம் எனக்கு அளிக்கப்படுகிறது, உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்தபடியினால பெரியோர்களை காட்டின ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். இந்த சாட்சி தான் நமக்கு இருக்கிற பெரிய அந்தஸ்து, பெரிய ஒரு பொக்கிஷம். ரசிக்கப்பட்ட பிறகு சொல்கிறேன், நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை என்ன சாட்சின்னு. ஊருக்கே தெரியும் ராகாப் யார் என்று. அதன் பிறகு ராகாப் யார் என்றே தெரியாது நிறைய பேருக்கு. ஏன்னா அவளுக்கு தெரிந்தவங்களாம் செத்துட்டாங்க. இப்போ இவ எழும்பி நான் யார் தெரியுமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து ஆரம்பிக்கணும். சல்மோனுடைய வீட்டுக்காரன், என் வீட்டுக்கார் பேர் சல்மோன், அவருக்கு பிறந்த பிள்ளை தான் போவாஸ். இப்படி தான் ஆரம்பிக்கணும். தவிர பழைய ஸ்டோரியெல்லாம் சொன்னால் கேராகி விழுந்துருவான் கேட்குறவன். அக்கா எங்கேருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன், எது சொல்லணுமோ எதை பேசணுமோ அதான் பேசணும். இந்த வாயால் நிறைய பிரச்சனை தேவ சபையிலும் வரும், வாழ்க்கையிலும் வரும், நம்முடைய வியாபாரத்துலேயும் வரும், கையின் பிரயாசத்தில் வரும். இந்த வாய் சரியாக இருக்கணும். என்ன பேசணுமோ, மனைவிகிட்ட என்ன பேசணுமோ அது பேசணும், புருஷங்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசணும், பிள்ளைங்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசணும். சிம்சோன்கிட்ட போய் மனைவி அலட்டுகிறான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டா மறுநாள் நாசமாயிடுச்சான் வாழ்க்கை. அந்த மாதிரி அலட்டி 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 அது வந்து புறஜாதிகளை போய் தம்பி வாழ போச்சு. யார்? சிம்சோன். நசரே விரதம் பூண்டவன் புறஜாதியோடு போய் வாழ போகிறப்போ வாயை வச்சு சும்மா இல்லாமல் அதிக ஞானம் கொண்டவரை போல் இவர் போய் அங்கே ஒரு ஓவர் ஸ்மார்ட்னஸை காமிச்சு அந்த மாதிரி கல்யாணம் 7 நாளில் ஒரே அழ, ராவும் அழ பகலும் அழ, ஒரே அழன்னு அழுது
அது எதுக்கு அழுதுச்சு? ரகசியத்தை சொல்லியா, விடுகதை சொன்னியா, பதிலை சொல்லி அதட்டுமே அவங்க அம்மா வீட்டு ஜனங்களை சொல்லி பந்தயத்தில் அவனை தோக்க வச்சு அவங்கள ஜெயிக்க வச்சு வாழ்க்கையை தொலைச்சிட்டா. அது அவங்களுக்கு பெருசு இல்லை. பெலிஸ்த குடும்பத்துக்கு ஒரு புருஷன் பண்ணால் இன்னொரு புருஷன் வருவான். ஆனால் என் ஜனம் என் இனம், அதான் முக்கியம். இது மோவாபிய பெண், உன் ஜனம் என் ஜனம் சொல்லி வருது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட வித்து ஆலயத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க பெண்கள். ஆனால் வீட்டில் போய் பார்த்தா சொந்த ஜனத்தை விட்டு வெளியே வந்த பாடு இருக்காது. ஆனால் சங்கீத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? உன் சொந்த ஜனத்தை மற. குமாரனுக்கு பிதாவினுடைய வீட்டை மறக்கக்கூடாது. ஆணுக்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கும். அது பாரபட்சம் சொல்கிறதை போல் இல்லை. இதுதான் நியமனம். இது எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. புதிய சிருஷ்டி தான் காரியம். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், பேச்சு அவ்வளோ சுத்தமாக இருக்கிறது ரூத்துக்கு. நகோமியினுடைய மருமகள் நான், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஸ்டோரி இல்லை. போவாஸ் சொல்லலாம், உன்னுடைய நடவடிக்கைலாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்துல வாலிபர் பின்னாடியும் போல, பெரியவர் பின்னாடியும் போல, நீ ஐஸ்வர்வான் பின்னாடியும் போல, நீ அழகாய் பெத்லஹேமுக்கு வந்தாய். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளைக்கு காலைல பேசுவோம். இத்தனைக்கு அது நல்ல ரிச் ஃபேமிலி. யார்? ரூத்தெல்லாம் இல்லாதப்பட்டவங்க இல்லை. நகோமி வீடு நல்ல செழிப்பான குடும்பம். 4வது அதிகாரம் 1வது வருஷம் சொல்லுறது 3 காணி இருக்கிறது. அந்த 2 பிள்ளைகளுக்கும், இந்த எலிமெலேக்கு அப்பாவுக்கும் 2 மகன்களுக்கும் 3 பேருக்கு 3 காணி என்றால் அது பெரிய போகம் அந்த காலத்தில். இந்த நிலத்தையும் நான் மீட்டு கொள்ளுகிறேன், உன்னையும் நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த மனுஷன் வந்து பேசுகிறான். எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துக்கு ஒப்பனையாய் காணப்படுகிறது. சுதந்திரங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இன்று மாலை வேளையில் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சுதந்திரம், பரிசுத்தவான்களுக்கு என்று அருளப்பட்ட சுதந்திரம், தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற சுதந்திரங்கள் இருக்கிறது. என்ன சுதந்திரம்? என்னிடத்தில் கேள், ஜாதிகளை சுதந்திரமாக்கும், பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசனமாக நான் சொல்லுகிறேன், நிலபுலன்கள் இல்லாதவர்கள் அல்லது இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களுக்கு நிலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் சேர்த்து வைக்கிற சுதந்திரம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்க்காமல் இருப்பீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதத்தோடு இன்றைய இரவு வேளையிலே நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள். த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் பெஸ்டோட் அப்பான் யூ பீப்புள். எனக்கு ஏற்கனவே இடம் இருக்குது ஐயானாலும் பரவாயில்ல, கூடுதல் ஒன்று தருகிறார், அது உங்களுக்கு அல்ல. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தர் வருகிறதா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம். நம்முடைய மன அது மேலே இல்லை, பணத்தின் மீதோ நிலத்தின் மீதோ பொக்கிஷத்தின் மீதோ இல்லை. ஆனால் சுதந்திரத்திலே இதெல்லாம் ஒரு பங்கு. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், இதெல்லாம் வேத வசனத்தை அடிப்படையில் சொல்லித்தரேன். அடுத்தது எபேசியரில் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சுதந்திரம். அதுதான் சாட்சி. வசதியான மாப்பிள்ளை கிடைக்கிறது எப்படின்னு கேட்டால், சாட்சி இருந்தால் தான். நல்ல உங்களுக்கு வசதி இல்லை, நல்ல ஒரு சாட்சி நிறைந்த ஒரு உத்தமன் கிடைப்பான். அந்த தேசத்தில் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு வேறு தேசத்துக்கு போனால் கூட இந்த தேசத்தில் இந்த பெண்மணியை குறித்த அந்த சாட்சி வெளியே வந்துடும். ஆதாம் பாவம் செய்த பொழுது யாருமே இல்லை, ஆனால் இன்ன வரைக்கும் ஆதாம் செய்த பாவம் எல்லாருக்கும் தெரிகிறது இல்லையா? அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எதை செய்தாலும் 2 கண்கள், கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் பிசாசும் பார்த்து கொண்டிருக்கிறான். யோபின் மீது நீ கண் வைத்தாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த பிசாசின் வேலை முதல்ல என்ன வேலைன்னா, முதல்ல உங்களுடைய கையின் பிரயாசம் அடிக்கிறது தான் பிசாசின வேலை. வருமானத்திலே கை வைக்கிறது தான். அந்த வருமானத்தை எப்படி ஒடிக்கிறது என்று கேட்டால், சரீரத்திலே ஒரு பிணியை கொண்டு வருகிறது. அதுதான் வேதம் சொல்லு. உபாகம் புத்தகம் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலன் தருகிற தேவை. சுதந்திரத்தில் பெரிய நிலங்கள் புலங்கள்லாம் எப்படி வாங்க முடியும்? கையின் பிரயாசம் இல்லைன்னா. கையின் பிரயாசம் எப்படி வரும்? சங்கீதம் 129 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனி விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 27 நினைக்கிறேன், 127. கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கையின் பிரயாசத்தை புசிப்பான். கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்தால் அதிக சாட்சியாக மாறும். நீங்கள் வேணால் பாருங்கள், செல்வ செழிப்பாக வாழ்ந்த மனுஷர் எல்லோரும் தேவ பயத்தோடு இருப்பாங்க. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க, தேவ பயத்தோடு இருக்கிறான். நீ கர்த்தருக்கு பயப்படுறா இதிலிருந்து நான் அறிகிறேன் என்று ஆதியாகமம் 22 வாசிக்கிறோம். யோபு 1வது அதிகாரத்தில் வாசித்தால், அவன் நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன், பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனா இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். ஈசாக்கு அதுதான், வர விருத்தி எந்த ஐஸ்வர்ய மகா பெரியனானான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவராவது என்று சொல்லி ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்படுகிறது. வேதாமத்தில் வசதியாக வாழ்ந்த எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குணாதிசயம். திஸ் இஸ் அ ஆட்டிடியூட் ஃபார் யுவர் வெல்த்தினஸ், நாட் வெல் பீயிங் அலோன், ஃபார் வெல்த்தி லிவிங். முதல்ல இந்த குணாதிசயம் இருக்கணும். தேவனுக்கு பயந்து வாழணும். அந்த தேவனுக்கு பயந்து வாழுகிற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களிடத்தில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார்.
உங்களுக்கு ஏதோ ஒன்று குறைபட்டிருக்கிறது நினைக்கிறீங்க. ரூத்தை போல் இருக்கிறேன், எனக்கு வழி தெரியவில்லை, எனக்கு எதிர்காலம் இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் சாட்சி இன்னும் உயர்த்தும், உங்கள் சாட்சி இன்னும் உயர்த்தும். உங்கள் வாய் அது மதுரமாய் காணப்படும், அது ஒரு வெள்ளியை போல காணப்படும். அது பொல்லாத நாக்காய் இருந்ததெல்லாம் பழைய வாழ்க்கை, அது பொல்லாத கண்களாக இருந்ததெல்லாம் பழைய வாழ்க்கை. நம்ம அவயங்கள் எல்லாம் மறுரூபம் அடையும். பூமியில் இருக்கிற படுத்தி சொல்லுகிறேன், உங்கள் முக கலையை கர்த்தர் மாற செய்வார். ஏன்? உள்ளான இருதயம் பிரகாசிக்கிறது. ஞானத்தினால் இருக்க இருக்க முகம் பிரகாசிக்கும். அது கருப்போ சிவப்போ அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஞானம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்யும். போய் போவாஸ் இடத்துல பார்க்கிறார் எதிர்காலத்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஐ ரிவீல் திஸ் as a prophetic utterance, you will meet your destiny workers, you will meet your destiny workers in your life. வாழ்க்கையில் எந்த மனுஷரை நீங்கள் சந்திக்க வேண்டுமோ, எந்த மனுஷர்களை நீங்கள் சந்திக்க வேண்டுமோ அந்த மனுஷரை சந்திப்பீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமாம், உங்கள் உயர்வு கர்த்தர் கொடுக்குறார், கர்த்தர் அதிசயம் செய்கிறார், கர்த்தர் கிருபை தருகிறார், கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார், கர்த்தர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அது ஒரு மனிதன் மூலமாய் நிறைவேறும், ஒரு மனுஷி மூலியமாய் நிறைவேறும். அந்த மனிதன் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு இழப்பின் மத்தியில் வருகிற பொழுது தேவ ஜனங்கள், சாட்சி உள்ள ஜனங்க, தேவ பயம் கொண்ட ஜனங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு இழப்பு வருகிற பொழுது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான பாதையில் நீங்கள் கடந்து செல்லுகிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், ஒரு மனிதனை நீ காண்பாய்.